நமது செய்தியாளர் அன்பரசன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அன்பரசன், நம்ம கடந்த ஒரு சில வருடங்களாகவே பார்த்து வருகிறோம். இப்ப இடி ரைடு அப்படின்றது திமுக நிர்வாகிகள், இப்ப முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், நிர்வாகி சாமிநாதன் ஆகட்டும், தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய சோதனை அப்படின்ற தகவல்களை நம்ம பார்த்து வரோம். இப்போ அமைச்சர் துரைமுருகனது இல்லத்தில் அவருக்கு சொந்தமான இடங்களில், கதிரானந்த் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை அப்படின்ற தகவலை பார்க்கிறோம். இது அரசியல் ரீதியாக இன்றைக்கு இது எவ்வளவு பெரிய விவகாரமாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக தற்போது அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் வீடு, அதே போன்று அவரது ஆதரவாளர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் ஆகியோரது வீட்டில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை சென்னையிலிருந்து 4 வாகனங்களில் சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 20க்கும் மேற்கொண்ட சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக வேலூர் அதே போன்று திருவள்ளூர் பகுதிகளில் இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு எம்பி எலெக்ஷனின் போது அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலிருந்து ரூபாய் 10 லட்சம் பணம், அதே போன்று பூஞ்சோலை சீனிவாசன் தொழிற்சாலையிலிருந்து ரூபாய் 11 கோடி வருமான வரித்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒருபுறம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில், மற்றொரு புறம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை கையில் எடுத்தனர். குறிப்பாக கணக்கில் காட்டப்படாத இந்த பணம் எங்கிருந்து வந்தது, குறிப்பாக அமைச்சர் துரைமுருகனின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ரூபாய் 11 லட்சம் பணம், அதே போன்று அவரது ஆதரவாளர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவரது தொழிற்சாலையிலிருந்து ரூபாய் 11 கோடி ஆகியவை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணத்தை பயன்படுத்தினார்களா, அல்லது பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணமானது அவரது வீட்டில் வைக்கப்பட்டதா, அல்லது ஏற்கனவே பணப்பட்டுவாடா செய்து மீதம் இருந்த பணம் அவரது வீட்டில் வைக்கப்பட்டதா, அதே போன்று ஸ்ரீனிவாசன் தொழிற்சாலையில் வைக்கப்பட்டதா என்பது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளும் அதே போன்று அமலாக்கத்துறை அதிகாரிகளும் 2 புறங்களிலும் வழக்கு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தான் இந்த விசாரணையின் முடிவாக தற்போது 2 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வேலூரில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களது மகன் கதிரானந்த் என்பவரது வீட்டிலும், அதே போன்று அவரது ஆதரவாளர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவரது வீடு மற்றும் தொழிற்சாலை உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாகவே இதுபோன்ற அமலாக்கத்துறை சோதனை என்பது வழக்கு பதிவு செய்து பிறகு இந்த விசாரணை கையில் எடுக்கும். இந்த நிலையில் தான் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் வீடு மற்றும் அவரது ஆதரவாளர் ஸ்ரீனிவாசன் வீட்டில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலதிக விவரங்களை சேகரியுங்கள் அன்பரசன். அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளிலும் சோதனை நிலவரம் என்ன என்பது குறித்து நாம் பேசலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி.